சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்பயே நம்ம பார்த்துடலாமா? முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் மாடியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. முத்து சொல்லுவான், ரவி உங்கள் மாமியார் கொடுக்குறதையெல்லாம் வாங்கிறாதரா, நம்ம ஏற்கனவே நம்மளை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்பாவை வேற உங்கள் மாமியார் திட்டிட்டு போயிருக்கிறாங்களா, அப்படி இருந்து எப்பட்றா அந்த பணத்தை வாங்கி நீ பிஸ்னஸ் பண்ணுவ, சொல்கிறா சொல்லு அப்படின்னு உடனே நானும் அதைத்தான் அண்ணன் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் அவங்க பணத்தை வாங்க மாட்டேன். எனக்குன்னு சுயமரியாதை இருக்குது, அப்பா கொடுத்த எஜுகேஷன் இருக்குது, என்னை பொறுப்பாக தான் வளர்த்தி இருக்கிறாரு, நானே சம்பாரித்து நானே ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு உடனே மனோஜ், ஏண்டா பைத்தியக்காரனுங்களா, மாமியார் பணம் கொடுத்தா வாங்கி பிஸ்னஸ் பண்ணி நல்லா வாழ்க்கையில் முன்னேறுங்கடா, முத்து இருக்கிறான் பார்த்தியா, அவனே வண்டியை டியூவில் வாங்கி ஓட்டிகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்டா, இதை பார்த்து ஏன்டா ரவி நீ திருந்த மாட்டேங்கிறான், உனக்கு அறிவே இருக்காதாடா, வாழ்க்கையில் முன்னேறணுன்னே தோணாதாடா, இப்படியே லோ கிளாஸாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களாடா அப்படிங்கும்போது முத்துவுக்கு கோவம் வந்துடும். டே நீ அப்பா பணத்தை திருடிட்டு போய் தாண்டா பிஸ்னஸ் பண்ண, உனக்கு இப்படி தாண்டா தோணும், ஒழுங்காக நீ நியாயமாக சம்பாரிச்சின்னா நீ எங்கேயுமே தலை நிமிர்ந்து நிற்கலாம், ஆனால் நீ அப்பா பணத்தை திருடிட்டு போங்காட்டி தான் நானே சொல்லி காட்டுறேன் அப்படின்னு உடனே மனோஜ் கோவம் எங்கள் அப்பா பணம் நான் எடுப்பேன்டா, உனக்கு என்னடா திறமை இருந்தால் நீயே எடுத்துகிட்டு போய் வேலை செய்டா, என்ன குறை சொல்லாத, ரவிக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது, அவங்க மாமியா எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பாங்க, உடனே அவன் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம், ஆனால் உன் பேச்சை கேட்டானுச்சுக்கா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பான், ரவி கஷ்டப்பட்டுன்னு தாண்டா நீ நினச்சிட்டு இருக்கிற, சரி ஆனால் உனக்கு மாமியா அந்த மாதிரி அமையலை, நீ கேட்டாலும் கிடைக்காது அப்படின்னு மனோஜ் முத்துவை பார்த்து கேவலப்படுத்துவான். முத்து இருந்துக்கிட்டு, ரவி மனோஜ் சொல்கிறத தயவு செஞ்சு கேட்காத, அவனுக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியாது, அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்டா, அப்படி மட்டும் நீ இருந்துடாதரா, நம்ம குடும்பமானமே கப்பலில் போயிடும், அவங்க மாமியார் ஆடுன்னு ஆடிடுவா, தயவு செஞ்சு பணத்தை மட்டும் வாங்கிடாத அப்படின்னு உடனே ரவி இருந்துட்டு, கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அண்ணன், கண்டிப்பாக வாங்க மாட்டேன், நான் உழைச்சி தான் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிடுவான். கிச்சனில் மீனா, சுருதி, ரோகிணி 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ரோகிணி சொல்லுவான், சுருதி தயவு செஞ்சு ரவியை பணத்தை வாங்கி ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண சொல்லு, ஹோட்டல் வைங்கப்பா, வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு உடனே மீனா இருந்துக்கிட்டு, அப்படியெல்லாம் வேணாம் சுருதி, ரவி அவன் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும்னு நினைக்கிறான், உங்கள் அம்மா பணமெல்லாம் வேணாம்ப்பா, அவனே சம்பாரிச்சிருவான்ப்பா, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான்ப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியும், உடனே பிஸ்னஸ் பண்ணுறன்ட்டு பணம் நிறையா இருக்குதுன்னு பண்ணினீங்கன்னா லாஸ் ஆயிரும், கற்றுக்கணும், நான்லாம் பாரு 8 வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட பூ கட்டுறேன், உடனேவா நான் பிஸ்னஸ் பண்ணினேன், எல்லாமே கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பிஸ்னஸ் பண்ண தோணுச்சு, நான் பண்ணுறேன், அதே மாதிரி தான் சுருதி, தயவு செஞ்சு அம்மா பணம் தர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீயும் ரவியும் சேர்ந்து ஹோட்டல் வச்சு லாஸ் ஆகி கஷ்டப்படாதீங்க, ஆனால் இந்த ரோஹிணி இருக்காளே அவள் அப்படி கிடையாது, நம்மளோட அப்பா பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுக்கு கவலை தெரியல, இருந்தாலும் இப்போ கஷ்டப்படுறாங்களே இல்லையா, அதனால தான் தயவு செஞ்சு பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு வைங்க அப்படின்னு உடனே ரோஹிணி டென்ஷன் ஆகிடுவான். என்ன உங்கள் அப்பா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மீனா, அப்படி தான் எங்கள் மாமனார் பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு திறமை இருக்குது அதனால் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவான். என்னது நான் நல்லது தானே சொன்னேன், எதுக்கு இப்போ கோச்சிட்டு போகிறா அப்படின்ட்டு மீனா சொல்கிறான். உடனே சுருதி இருந்துக்கிட்டு, சரி விடுங்கக்கா மீனாக்கா, எங்கள் அம்மா பணம் கொடுத்துனா நான் வாங்கி பண்ணுவேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கோவிச்சிட்டு போயிடுறா. மீனா இருந்துட்டு, என்னது 2 பேர் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே முத்து உள்ளே வருவான். மீனா நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், வீடு சுருதி காலையில் உங்ககிட்ட அவளே பேசுவா, சரி கவலைப்படாத மீனா, சரி ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்களா நீ போய் பாரு அப்படின்னு உடனே மீனா இருந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவா. அங்கே மண்டபத்துக்கு போய் பார்த்தோன்னே மண்டபத்தில் இருக்கிற மேனேஜரு, ஏங்க 2 லட்ச ரூபா ஆர்டருங்க, நீங்கள் தான் இந்த ஆர்டர் பண்ணணும், சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு உடனே மீனா பண்ணிடுறேங்க அப்படின்பா. உடனே மேனேஜர் இருந்துட்டு, இந்த பாண்டில் கையெழுத்து போடுங்க அப்படின்பா. எதுக்கு பாண்டெல்லாம் போடுறீங்க, இது எல்லாருமே பண்ணுறது தான்ப்பா, சரி பண்ணுங்க அப்படின்னு உடனே கையெழுத்து போடுவோம். அதில் மீனை 25,000 தான் பணம் வாங்கியிருப்பான், ஆனால் மேனேஜர் 50,000 பணம் எழுதிடுவான். ஏங்க எதுக்கு 50,000 பணம் எழுதியிருக்கு அப்படின்னு உடனே, எனக்கு 50,000 நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதில் 25,000 கழிச்சுக்கிட்டேன், மீதி பணம் வந்தோடனே 25,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டில் கையெழுத்து வாங்கிடுவான். பாண்டில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னால ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு தெரியாத மீனா மாட்டிக்குவா. மீனா வீட்டுக்கு போய் முத்துக்கிட்ட சந்தோஷமாக எனக்கு 2 லட்ச ரூபா ஆர்டர் கிடச்சிருச்சுங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் விஜயாவும் மனோஜும் கேவலப்படுத்துவாங்க. 2 லட்ச ரூபா பெரிய காசா,
ரூ. 1 கோடி சம்பாரிச்ச மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு உடனே அண்ணாமலை சொல்லுவான், இங்கே பாரு அவன் நேர்மையாக சம்பாரிச்சதுனால ரூ. 1 இருந்தாலும் அவளுக்கு ₹1 கோடி மாதிரி ₹2,00,000ங்கிறது பெரிய காசு, பரவாயில்ல அவள் சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவான். சிந்தாமணி மண்டபத்துக்கு வந்துட்டு மேனேஜரை பார்த்து, மேனேஜர் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க. ஏங்க உங்கள் ஆர்டரை வந்து மீனாவுக்கு கொடுக்க சொல்லிட்டீங்க? அதில் எல்லாமே ட்விஸ்ட் இருக்குது, நல்லா பூத்து குலுங்குட்டு அப்போ அறுவடை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சரி நான் சொன்ன மாதிரி பாண்டில் கையெழுத்து வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க அப்படிம்பா. இனிமேலு தான் இருக்குது, மீனா என்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட போகிறா. என் பிஸ்னஸ்லேயே தலையிடுறாளா? அவளை பார் ஒரே அடியே இந்த ஆர்டர்லேயே முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. அதோட இன்றைக்கி நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலே நம்ம சேனலில் வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.